வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். அறிவாளிகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், ஞானியர்கள் துதிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். புத்தன் என்ற பெரியாரும் இயேசுநாதர், பொதுநோக்கில் கைபிணைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் என்னும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கு உயிரிழத்த சாக்ரட்டிஸ், நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள், நிலவுலக மக்களுக்கு எடுத்துச் சொன்ன அத்தனையும் இணைந்து ஒரே கருத்தாய் இருக்க காண்போம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜி இந்த கவிதையில புத்தர், இயேசுநாதர், திருவள்ளுவர், நபிகள், சாக்ரட்டிஸ் என்ற 5 மகான்களுடைய ஞானிகளுடைய அந்த விளக்கங்களை பார்த்துட்டு அதன் பிறகு நாம வருவோங்க. அறிவாளிகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற அந்த வரிகளுக்கு நாம வருவோம். முதல்ல புத்தரை அடித்துக் கொள்ளுவோம். புத்தர் அரச குலத்தில் பிறந்தவர். அவர் ஞானியாவார் என்று ஜோசியர் சொல்லும் போது மன்னர் என்ன பண்றாரு, அந்த புறத்துல வளர்க்கிறாரு. ஒரு வயது வரும்போது நீங்க அரச பொறுப்பு ஏத்துக்கணும்னு சொல்லும் போது, நான் மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அரச பொறுப்பு ஏத்துக்கிறேன் என்று சொல்லும் போது, அவர் நகரத்துல வர்றாரு. ஒரு நோயாளியை பார்க்கிறாரு. மரண இல்லத்துல அழுகுறலை கேட்கிறாரு. வயோதிகரை பார்க்கிறாரு. நோய், முதுமை, மரணமே வருதுன்னு சொல்லி மந்திரிங்கிட்ட கேட்கிறார். அதன் பிறகு அரசர்கிட்ட போய் எல்லாம் முறையில்லையாங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்கிறாரு என்று சொல்லும் போது, சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவர் அந்த இல்லறத்துல இருந்து திறவன வேண்டி இன்றைக்கு உலகம் முழுவதும் புத்தன் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி என்ற எண்ணற்ற அந்த புத்தருடைய சீடர்கள் இன்னும் தொடர்ந்து அவருடைய அந்த ஞானியினுடைய புத்த ஞானியினுடைய கருத்துக்களை போதித்துக் கொண்டே இருக்கிறார். இயேசுநாதர் மலை பிரதேசத்துல பிறந்தவர். இயேசுநாதர் பைபிள் தோன்றியது. திருவள்ளுவர் நமக்கு 1330 குரல் கொடுத்திருக்கிறார். 133 அதிகாரம். ஒரு குரல் 1.25 அடியில நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இன்று வரை தொடர்ந்து நாம அந்த திருவள்ளுவருடைய அந்த குரலையும் எண்ணற்ற மகான்கள் அதற்காக அறிவாளிகள் எல்லாம் அதனுடைய விளக்க உரைகளை அந்த 1330 குரலுக்கு கொரோனா நோட்ஸ் மாதிரி தெளிவுரை போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அதை நாம ஒவ்வொருத்தரும் படித்து பயன்படுறோம். நபிகள், பாடல் வனத்துல தோன்றியவர் நபி பெருமான். குரான் தோன்றியது. சாக்ரட்டிஸ் ஏதென்ஸ் நகரத்துல மக்களுக்கு உண்மையே நீ அறிவாய் என்ற அந்த போதனையை போதித்துக் கொண்டிருந்தாங்க. அன்றைய அரச சட்டத்திற்கு அது புறம்பாக இருந்ததுனால நீங்க இதை போதிக்க கூடாது, இது நம்முடைய அரச சட்டத்துக்கு புறம்பானது என்று சொல்லும் பொழுது, உண்மையை நான் சொல்றேன், இது நான் சொல்லிக்கொண்டேதான் இருப்பேன் என்று அவர் மரணிக்கிறார். இன்று வரை சாக்ரட்டிஸினுடைய அந்த ஃபாலோயர்ஸ் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த 5 மகான்களும் வாழ்ந்த காலம் ஒரு காலம், இன்று வரை அது தொடருது. அதே போல நம்ம சாமிஜி வேதாத்ரி மகரிஷியினுடைய பொறுப்பை பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா எடுத்துக்கொண்டதற்கு பிறகு தலைவர்கள் எல்லாம் துணை தலைவர்கள் இணைத்து கொண்டு நிறைய ஒரு பிரிவுகளை ஏற்படுத்தி ஸ்மார்ட், விரிவாக்க இயக்கம், விஷன் ஃபார் விஸ்டம், அதே போல பிரைன் ட்ரஸ்ட், இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஏற்படுத்தி அதற்கு ஒரு தலைவரை நிர்ணயம் பண்ணி, ஸ்மார்ட்னா முதுநிலை பேராசிரியர் MKT ஐயா, அதே போல விரிவாக்க இயக்கம் என்று சொன்னா உழவன் தங்கவேல் ஐயா, விஷன் ஃபார் விஸ்டம் என்று சொல்லும் போது அந்த டாக்டர் பெருமாள் ஐயா, அடுத்தது லட்சுமணன் ஐயா, இப்படி எல்லாரையும் பொறுப்புல
அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து, தலைமை பொறுப்பை கொடுத்து சிறப்பாக இன்றைக்கு உலகம் முழுவதும் வேதாத்திரிகம் பள்ளி கல்லூரிகளில் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சிறப்பாக சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. சுவாமியினுடைய இன்றைய வரிகள், அறிவாளிகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், ஞானியர்கள் துதிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற இந்த 2 வரிகளை நாம் மனதில் நிறுத்தி வாடனே நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.